3 நாளா சோளம் நல்லா காய்ஞ்சிருச்சுங்களா, இன்னைக்கு எடை போட்டு எடுத்துட்டு போறதுக்கு வியாபாரிங்களும் வந்துட்டாங்க. நம்ம பெரிய தம்பி தான் கணக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எடை போட்டு, போட்டு சொல்ல, அது கிராம் கணக்கா இருந்தாலும் கரெக்ட்டா அவங்க எடை போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 40 கிலோன்னா 40 400 இருந்தாலும், 300 இருந்தாலும் அதையும் கரெக்ட்டா சொல்ட்டாங்க. ஆனா என்னங்க, நம்ப எந்த ஒரு வெள்ளாமை வச்சாலும் அந்த வெள்ளாமைக்கான ரேட்டே கரெக்ட்டா இருக்க மாட்டேங்குது. சோளம் ஒரு மூட்டை வந்து 1800 சில்ற சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. என்ன பண்றது? நம்ப வைக்கிற வெள்ளாமை அப்படிதான் போயிட்டுருக்கு. ஸ்கூல் விட்டு வந்ததுமே தம்பிக்கு எதுக்கு தான் இந்த அளவுக்கு குதிக்கிறான்னு தெரியல. போர் மேல ஏறி குதிக்கிறது, செடி எல்லாம் தொலைவுறது, ஏதாவது ஒண்ணு பழுத்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஞானக்கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருது. அது பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு பாட்டி கையிலயும் 2 பறிச்சுட்டாங்க. பழுத்திருந்ததுனால சூப்பரா செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நாங்க ஊசி போட்டு வரலான்னு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்ல இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றப்ப சரி பால் கேன் வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது ஓட்ட விழுந்துருச்சு. பாலெல்லாம் கீழ ஊத்துற மாரி இருந்ததுங்களா, சரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி பால் கேன் வாங்கிட்டு நாங்களும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே, சரி ஆடு மாடு பார்க்கணும் இல்லைங்களா, ஆட்டு மாட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி, அவரு போய் நான் பால் பீசுறேன், நீ போய் புல்லு புடிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.